இந்த வீடியோவில் கான்டெண்டா என்ன தமிழ் கருத்து, குடுண்டெண்டா என்ன தமிழ் கருத்து, அதை எப்படி நாங்கள் வசனங்களில் பயன்படுத்தலாம்ன்றதை வடிவாக அவதானித்து கொள்ளுங்கோ. இந்த சேனலை இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்களேன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கோ. அப்போ தான் நான் தொடர்ந்தும் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். காண்ட், குடண்ட். காண்ட் என்றால் அதன் தமிழ் கருத்து முடியாது. அதாவது நிகழ்காலத்தில் ஒரு செயல் எங்களால் செய்ய முடியாதுன்னு சொன்னால் அந்த செயலுக்கு முன்னுக்கு நாங்கள் காண்ட் பயன்படுத்த வேணும். வடிவாக அவதானிச்சு கொள்ளுங்கோ. நிகழ்காலத்தில் ஒரு செயல் எங்களால் செய்ய முடியாதுன்றதை குறிக்கிறதுக்கு அந்த செயலுக்கு முன்னுக்கு நாங்கள் காண்டை பயன்படுத்துவோம். காண்டண்டா முடியாது, அதாவது நிகழ்காலத்தில் ஒரு செயல் செய்ய முடியாது. குடண்டண்டா முடியாதிருந்தது, அதாவது இறந்த காலத்தில் ஒரு செயல் எங்களால் செய்ய முடியாமல் இருந்ததுன்றதை குறிக்க அந்த செயலுக்கு முன்னுக்கு குடன் பாவிப்போம். வடிவாக அவதானிங்கோ. நிகழ்காலத்தில் ஒரு செயல் எங்களால் செய்ய முடியாதுன்னு சொன்னால் அந்த செயலுக்கு முன்னுக்கு கான் பாவிக்க வேணும். இறந்த காலத்தில் ஒரு செயல் எங்களால் செய்ய முடியாமல் இருக்கின்றதை குறிக்கிறதுக்கு அந்த செயலுக்கு முன்னுக்கு குடன் பாவிக்க வேணும். காண்டண்டா முடியாது, குடண்டண்டா முடியாதிருந்தது. வசனத்தை பாருங்கோ. ஐ காண்ட் கம் டுடே. ஐ காண்ட் கம் டுடே. பாருங்க, ஐ என்றா நான், காண்டண்டா முடியாது. அப்போ நான் முடியாதுன்னு இருக்கலாமோ? இல்லை, என்னால் முடியாது. கம்மண்டா வருதல்னு, அப்போ என்னால் வர முடியாது. பாருங்க, கம்மண்ட செயலுக்கு முன்னுக்கு இங்கே காண்ட் வந்திருக்கு. அப்போ அந்த செயல் எப்போ செய்ய முடியாமல் இருந்தேன்னு எடுக்க வேணும்? நிகழ்காலத்துலேயோ அந்த காலத்துலேயோ? நிகழ்காலத்துலேன்னு. ஐ காண்ட் கம், என்னால் வர முடியாது. இப்போ டுடே, இன்று, என்னால் இன்று வர முடியாது. ஐ காண்ட் கம் டுடே. அடுத்தது, ஐ குடண்ட் கம் ஜெஸ்டர்டே. ஐ குடண்ட் கம் ஜெஸ்டர்டே. பாருங்க, ஐ என்றா நான், குடண்டா முடியாதிருந்தது, அதாவது இறந்த காலத்தில் ஒரு செயல் செய்ய முடியாதிருந்ததுன்றதை குறிக்குதுன்னு. பாருங்க, ஐ குடண்ட் என்னால் முடியாதிருந்தது. கம்மண்டா வருதல், அப்போ என்னால் வர முடியாதிருந்தது. ஜெஸ்டர்டேன்னா நேற்று, என்னால் நேற்று வர முடியாதிருந்தது. ஐ குடண்ட் கம் ஜெஸ்டர்டே. அப்போ காண்டன்னு சொன்னால் முடியாது, குடண்டா முடியாதிருந்தது. அடுத்த வசனங்களையும் வடிவாவதானிச்சு கொள்ளுங்க. ஐ காண்ட் கோ டு ஸ்கூல் டுடே. ஐ காண்ட் கோ டு ஸ்கூல் டுடே. ஐ என்றா நான், காண்டண்டா முடியாது. அப்போ நான் முடியாதுன்னு எடுக்கலாமோ? இல்லை, என்னால் முடியாது. பாருங்க, செயல் கோ, அப்போ என்னால் செல்ல முடியாது. ஐ கான் கோ டு ஸ்கூல். ஸ்கூலுன்னா பாடசாலை. முன்னுக்கு டூ வந்திருக்கல்லோ, இந்த டிஓ டூ என்ற சொல்லுக்கு கருத்து இக்கு எழுதி வச்சுக்கொள்ளுங்கோ. டிஓ டூ அண்டா இக்கு. நிறைய வீடியோஸில் படிச்சினாங்கள் அதை பற்றி. அதாவது ஒரு இடத்துக்கு முன்னுக்கு டூ வந்தா, உதாரணமாக டு இந்தியா அண்டா இந்தியாவுக்கு, அந்த இடத்தை இக்கு என்று நினைக்க வேணும். என்ன? டு கனடா, கனடாவுக்கு. டு ஃப்ரான்ஸ், ஃப்ரான்ஸுக்கு. டு ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியாவுக்கு. அதை மாதிரி டூ ஒன்று போட்டு அந்த பேர் வந்தால் டு மாலா, மாலாக்கு. டு ராமன், ராமனுக்கு. டு ரவி, ரவிக்கு. டு மதர், அம்மாக்கு. டு ஃபாதர், அப்பாக்கு. அப்படி, அதாவது ஒரு சொல்லுக்கு முன்னுக்கு டூ வந்தால் அந்த சொல்ல இக்கு என்று நினச்சி விட்டாலே சரி. இப்போ இங்கே பாருங்க, ஸ்கூலுன்னா பாடசாலை, முன்னுக்கு டூ வந்தால் இக்கு நினைங்கோ, பாடசாலைக்கு. ஐ கான் கோ டு ஸ்கூல், என்னால் பாடசாலைக்கு செல்ல முடியாது. இப்போ டுடேண்டா இன்று, என்னால் இன்று பாடசாலைக்கு செல்ல முடியாது. அடுத்ததை பாருங்கோ. ஐ குடண்ட் கோ டு ஸ்கூல் லாஸ்ட் வீக். ஐ குடண்ட் கோ டு ஸ்கூல் லாஸ்ட் வீக். ஐ என்றா நான், குடண்டா முடியாதிருந்ததுன்னு, அப்போ என்னால் முடியாதிருந்தது. கோ அண்டா செல்லுதல், என்னால் செல்ல முடியாதிருந்தது. எங்கே? டு ஸ்கூல். இப்போ படித்தோம், டூ அண்டா என்ன கருத்து? இக்கு. என்ன? அப்போ ஸ்கூல் அண்டா பாடசாலை, முன்னுக்கு டூ வந்தா இக்கு நினைங்கோ, பாடசாலைக்கு. என்னால் பாடசாலைக்கு செல்ல முடியாதிருந்தது. இப்போ லாஸ்ட் வீக், லாஸ்ட் வீக்குன்னா கடந்த கிழமை, போன கிழமை. என்னால் கடந்த கிழமை பாடசாலைக்கு செல்ல முடியாதிருந்தது. அடுத்தது, ஐ காண்ட் சிங் வெல்.
ஐ காண்ட் சிங் வெல். ஐ என்றா நான், காண்டண்டா முடியாது, சிங்கண்டா பாடுதல். அப்போ என்னால் பாட முடியாது. வெல்லண்டா எழுதி வச்சுக்கொள்ளுங்க. வெல்லுக்கு 2 கருத்து, நன்றாக, கிணறு. வெல்லென்ற சொல்லுக்கு 2 கருத்து இருக்குது. கிணறுக்கும் வரும், நன்றாகக்கும் வரும். இப்போ தண்ணி சம்பந்தப்பட்ட வசனங்களில் வரைக்க கிணறு. இப்போ இங்கே நன்றாக, என்னால் நன்றாக பாட முடியாது. அடுத்தது ஐ குடண்ட் சிங் வெல். பாருங்க, ஐ என்றா நான், குடண்டா முடியாதிருந்தது, சிங்கண்டா பாடுதல், என்னால் பாட முடியாதிருந்தது, வெல்லண்டா நன்றாக. அப்போ இது என்னத்தை குறிக்குது? என்னால் எப்போ பாட முடியாமல் இருந்ததுன்றதை குறிக்குது. குடன் வந்தாலே இறந்த காலத்தில் முடியாமல் இருந்ததுன்ற அர்த்தம் என்ன? ஐ குடண்ட் சிங் வெல், என்னால் நன்றாக பாட முடியாதிருந்தது. அடுத்த வசனங்களையும் அவதானிங்கோ. They can't write a letter. They can't write a letter. பாருங்க, தே என்றா அவர்கள், காண்ட்ண்டா முடியாது, ரைட்டண்டா எழுதுதல். அப்போ தே காண்ட் ரைட், அவர்களால் எழுத முடியாது. ஏ லெட்டர், என்று சொன்னால் ஒரு, எந்த ஒரு ஆங்கில வசனத்திலையும் என்ற சொல்லியிருந்தால் அதுக்கு தமிழ் கருத்து ஒரு என்று எடுக்க வேணும். லெட்டர்ண்டா கடிதம். அவர்களால் ஒரு கடிதம் எழுத முடியாது. இப்போ நிகழ்காலத்திலே இப்போ எழுத முடியாதுன்றதை குறிக்கிறோம். அடுத்தது தே குடண்ட் ரைட் அ லெட்டர். பாருங்க, தே என்றா அவர்கள், குடண்டா முடியாதிருந்ததுன்னு, ரைட்டண்டா எழுதுதல். அப்போ அவர்களால் எழுத முடியாதிருந்தது. என்ன எழுத முடியாமல் இருந்தது? ஏ லெட்டர், ஒரு கடிதம். அவர்களால் ஒரு கடிதம் எழுத முடியாதிருந்தது. இப்போ இறந்த காலத்திலே முதல் தே குடண்ட் ரைட் அ லெட்டர். அடுத்தது we can't come to your house. We can't come to your house. we என்றா நாங்கள், காண்டண்டா முடியாது. அப்போ we can't, எங்களால் முடியாது. என்ன செய்ய முடியாது? கம்ண்டா வருதல், வர முடியாது. to your house. your houseண்டா உங்களோட வீடு. முன்னுக்கு டூ வந்தால் படித்தோம், ஒரு சொல்லுக்கு முன்னுக்கு டூ வந்தால் அந்த சொல்லுக்கு என்று நினைக்கணுமெண்டு. அப்போ your houseண்டா உங்களோட வீடு, முன்னுக்கு டூ வந்திருக்கு என்று நினைங்கோ, உங்களுடைய வீட்டுக்கு. எங்களால் உங்கள் வீட்டுக்கு வர முடியாது. we can't come to your house. அடுத்தது we couldn't come to your house. we couldn't come to your house. we என்றா நாங்கள், couldn't முடியாதிருந்தது, கம்மண்டா வருதல். அப்போ we couldn't come, எங்களால் வர முடியாதிருந்தது. இப்போ இறந்த காலத்திலே முதல் to your house. your houseண்டா உங்களோட வீடு, டூண்டா இருக்குன்னு நினைக்கணும் என்ன, உங்களோட வீட்டுக்கு. எங்களால் உங்கள் வீட்டுக்கு வர முடியாதிருந்தது. we couldn't come to your house. அடுத்த வசனங்களையும் அவதானிங்கோ. he can't compose a poem. he can't compose a poem. he என்றா அவன், காண்டண்டா முடியாது. அப்போ அவன் முடியாதுன்னு எடுக்கலாமோ? இல்லை, அவனால் முடியாது. கொம்போஸ்ண்டா இயற்றுதல், எழுதி வைங்கோ. கொம்போஸ், இயற்றுதல். அவனால் இயற்ற முடியாது. எ பொயம், ஏண்டா ஒரு பொயமண்டா கவிதை. அவனால் ஒரு கவிதை இயற்ற முடியாது. he can't compose a poem. அடுத்தது he couldn't compose a poem. he என்றா அவன், couldn't முடியாதிருந்தது. அப்போ அவனால் முடியாதிருந்ததுன்னு எடுக்கணும் என்ன, கொம்போசண்டா இயற்றுதல். அவனால் இயற்ற முடியாதிருந்தது. என்ன இயற்ற முடியாமல் இருந்தது? எ பொயம், ஒரு கவிதை. அவனால் ஒரு கவிதை இயற்ற முடியாதிருந்தது. he couldn't compose a poem. அடுத்தது they can't prepare the palatable food. they can't prepare the palatable food. they என்றா அவர்கள், காண்டண்டா முடியாது. அப்போ எப்படி எடுக்க வேணும்? அவர்களால் முடியாது. ப்ரிப்பேர்ண்டா தயாரித்தல். அப்போ அவர்களால் தயாரிக்க முடியாது. என்னத்தை? த palatable ஃபுட். palatable எழுதி வச்சுக்கொள்ளுங்க, சுவையான, முக்கியமான சொல்லு. நார்மலாக நாங்கள் சுவையானதுக்கு டேஸ்டி என்ற வேர்ட் பயன்படுத்துவோம். டேஸ்டி என்றதுக்கு ஸ்டாண்டர்டான வேர்ட் palatable. palatable ஃபுட்னா சுவையான உணவு. அவர்களால் சுவையான உணவு தயாரிக்க முடியாது. they can't prepare the palatable food. அடுத்தது they couldn't prepare the palatable food. they என்றா அவர்கள், couldn't முடியாதிருந்தது. என்ன செய்ய முடியாதிருந்தது? தயாரிக்க. ப்ரிப்பேர்ண்டா தயாரித்தல் என்ன. they couldn't prepare, அவர்களால் தயாரிக்க முடியாமல் இருந்தது. என்ன தயாரிக்க முடியாமல் இருந்தது? palatable food.
palatable food என்றால் சுவையான உணவு. அவர்களால் சுவையான உணவு தயாரிக்க முடியாதிருந்தது. They couldn't prepare the palatable food. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, தொடர்ந்து நான் போடுற வீடியோக்களை பார்த்து படித்து நீங்கள் ஆங்கிலத்தில் சிறந்த அறிவானாக்களை நிச்சயம் பெற வேணும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.